ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ஐஷூஸ் கிச்சன். நான் உங்கள் ஐஷு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் டிஃபன் அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 கிராம்பு, 2 பட்டை, பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சோம்பு, மீடியம் சைஸ் தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2 போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நான் குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அது கூட மல்லித்தூளும் சேர்த்து அதுவும் கூட நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிட்டு அதை ஆற வச்சுருவோம். இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்திருக்கேன். நம்ம ஆற வச்சோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து இப்போது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி குழம்பு பார்த்திங்கன்னா நான் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். ஸோ குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது நம்ம ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இதை ஒன்று சேர கிளறி விட்டுருங்க. ஸோ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நான் 3 சைடும் நல்லா கீறி விட்டு குழம்பு கூட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா கொதித்து வரட்டும். ஸோ நீங்களும் மஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். மறந்துடாமல் நம்ம ஐஷூஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.